ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஸ்ட்ரைட்டனிங், ஹேர் ஸ்மூத்தனிங் ட்ரீட்மெண்ட் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருந்துச்சு, நான் அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் இது வரைக்கும் 2 டைம் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணியிருக்கேன், ஒரு டைம் ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் இன்றைக்கி இந்த டாபிக் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னோடய ஹேர் எப்படி இருந்துச்சு, ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி மாறிச்சு, இப்போ எப்படி இருக்குது, இது எல்லாமே பற்றி நான் வந்து டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஹேர் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப கேர்லியாக, ரொம்ப வேவியாலாம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டனாகவும் இல்லை, ஒரு நார்மல் ஹேராக தான் இருந்தது. பட் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃப்ரிஸியாக இருக்கும், ஒரு எண்ணெய் பிசு பிசுன்னு, ஒரு லைட்டாக ஒரு கேர்லியான மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்கூல் படிக்கும்போது என்னோடய ஹேர் எப்படி இருந்துச்சுன்னா, திக்காக இருந்துச்சு, ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு, ஒரு ஷைனிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. காலேஜ் வந்து ஜாயின் பண்ணப்போ வந்து ஒரு வாட்டர் சேஞ்சு, ஃபுட் சேஞ்சு, என்விரான்மெண்ட் சேஞ்சு, இதனால எனக்கு வந்து ரொம்பவே முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அண்டு ஃப்ரிஸினஸும் இருந்துச்சு. நான் காலேஜ் படித்து முடித்ததோட ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப டச் ஃபோன் வந்து அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் யூஸ் பண்ணேன். அப்போ வந்து யூடியூப்பில் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஹேர் ஸ்மூத்தனிங் ட்ரீட்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் பண்ணால் நல்லாவே வந்து ஹேர் ரொம்ப நல்லா இருக்குதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. பட் சைடு எஃபெக்ட் பற்றி அந்த டைம் யாருமே சொல்லலை. மேபி அந்த ஃபஸ்ட் டைம் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சைடு எஃபெக்ட் பற்றி யாருமே எதுவுமே சொல்லலை. நானும் எந்த பார்லரில் பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்லேயே வந்து நானும் டீட்டெயில்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். சைடு எஃபெக்ட் பற்றி நானும் எதுவுமே பெருசாக யோசிக்கலை. இப்படி பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒர்க்கு கிடச்சிச்சு. ஒர்க்கு கிடச்சதோட ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமாட்டி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிட்டு வந்துட்டேன் ஒரு பார்லரில். மேக்ஸிமம் அவங்க வந்து ஒரு 6 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. பார்லரில் வந்து நம்மளோட ஹேர் லென்த் எவ்வளோ இருக்குது அண்ட் எவ்வளோ ஃப்ரிஸியாக இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் வந்து டைமிங்கும் ஃபீஸும் வாங்குவாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து எனக்கு பார்லர் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அண்ட் அவங்க கொடுக்குற ஷாம்பு, அவங்க கொடுக்குற கண்டிஷ்னர், சீரம் இதெல்லாம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நம்ம வந்து ஆயில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்டு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 டேஸ்க்கு வந்து நம்ம தலையில் வந்து தண்ணி படக்கூடாது, ட்ரையாக வச்சுக்கணும், கிளிப்பு போடக்கூடாது, தலை பின்னக்கூடாது, அந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்டு ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் வந்து பார்லரில் தான் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நம்ம பார்லர் போயிட்டு அங்கே தான் ஹேர் வாஷ் பண்ணணும். அவங்க கொடுத்த ஷாம்பு, கண்டிஷ்னர், சீரம் இது தான் நான் யூஸ் பண்ணேன். ஆனாலுமே எனக்கு வந்து ஹேர் லாஸ் ரொம்ப அதிகமாச்சு. ரீசனே இல்லாமல் முடி கொட்ட ஆரம்பிச்சது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து தலை பின்னும்போது, இப்போ தலை குளிக்கும்போது அந்த மாதிரி டைம் தானே அதிகமாக முடி கொட்டும். ஆனால் இப்போ நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து முடி அதிகமாக கொட்டி கிடக்கிறது, நம்ம நடக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல முடி நிறைய அதிகமாக கொட்டி கிடக்கிறது, இந்த மாதிரி ரீசனே இல்லாமல் முடி அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அந்த ரூம் ஃபுல்லாகவே என்னோடய முடியாக தான் கிடக்கும். அதுவும் எப்படின்னா வந்து கட்டாகி அப்படி சின்ன சின்னதாக அப்படி கொட்டாது. எப்படின்னா இங்கேருந்து கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்படி ஒரு லென்த்தாக இருக்கும் முடி. ஒரு முடியை எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். அந்தளவுக்கு அந்த மாதிரி முடி கொட்ட ஆரம்பிச்சது எனக்கு. அப்புறம் இப்படியே விட்டால் முடி வந்து சொட்டை ஆகிடும்னு சொல்லிட்டு, ரொம்ப எல்லாமே கொட்டி போயிடும்னு சொல்லிட்டு நான் ஆயில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் ஆயில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். தலையில் ஆயில் வைக்கும் போதும் எப்படி இருக்குன்னா, எனக்கு ஆல்ரெடி ரொம்பவே முடி லீனாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது ஃப்ரிஸியாக இருந்ததுனால ஒன்றும் தெரியலை. பட் அப்புறம் ஸ்ட்ரைட்டன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப லீனாக இருந்துச்சு. அதில் ஆயில் வைக்கும்போது ரொம்பவே ரொம்ப லீனாக, ஏதோ முடியாதவங்களுக்கு, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இருக்கும்ல முடி, அது மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே அப்படி தான் தெரிஞ்சது. ஹேர் ஃபால் இருந்ததுனால நான் ஹேர் ஆயில் வைக்கும்போது பேபி ஹேர்லாம் வளர ஆரம்பிச்சிச்சு, முடி வளர ஆரம்பிச்சது எனக்கே நல்லா தெரிஞ்சது. ஆக்சுவலி அப்போ நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, முடி லென்த் ஆகுறது எப்படின்னா, முடி எப்படி வளருதுன்னு பார்த்தா இந்த எண்டுலேருந்து அப்படியே முடி வளர்ந்துக்கிட்டே போகும், எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஹேர் ஃபால் அதிகமாகிட்டு இங்கேருந்து பேபி ஹேர் வளரும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே நமக்கு வந்து தலையிலேருந்து தான் வந்து வளர்ந்துக்கிட்டு வருது அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது. பட் என்ன தான் ஹேர் வளர்ந்தாலுமே, பேபி ஹேர் இருந்தாலுமே எனக்கு ஹேர் ஃபால் ஆகுறது அப்படியே தான் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, இப்படியே விட்டால் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணு, அப்போ வந்து ஹேர் ஃபால் ஆகுறது கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்க சொன்னதெல்லாம் நம்பிட்டு சரி ஏதாச்சும் பண்ணணுமே சொல்லிட்டு நானும் போயிட்டு ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணிட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 2 ப்ரொசீஜருமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் சரி, ஹேர் ஸ்மூத்தனிங் சரி, ரெண்டும் ஒரே டைம் தான் எடுத்துச்சு. கொஞ்சம் கெமிக்கல்ஸ் தான் வந்து சேஞ்ச் ஆகும்.
கொஞ்சம் டைம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது. ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணதுக்கப்புறமும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 3 டேஸ் வந்து தலையில் வந்து எண்ணெய் வைக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, தலையில் வந்து ட்ரையாக வச்சுருக்கணும், கிளிப்பு போடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னாங்க. சேம் அதை ஸ்ட்ரைட்டனிங்கில் என்ன சொன்னாங்களோ அதே தான் ஸ்மூத்தனிங்லேயும் சொன்னாங்க. அதுலேயுமே எனக்கு ஹேர் ஃபால் ஆகுறது வந்து ஸ்டாப் ஆகலை. ஸோ என்ன தான் பண்ணுறது, இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. தென் எனக்கு வந்து அப்புறம் ப்ரோட்டீன் இன்டேக் வந்து நான் ரொம்ப அதிகமாக எடுக்க ஆரம்பித்தேன். பயிறு வகைகள், முட்டை இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்படி ஹேர் ஃபாலும் ஆகிட்டே தான் இருந்துச்சு, இருந்தாலும் ஹேர் க்ரோத்தும் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது. தென் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, நான் ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால ஹேர் க்ரோத் நல்லா இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுச்சுன்னா, அப்புறம் இங்கே இது வரைக்கும் வந்து கொஞ்சம் ஒரு பேபி ஹேர் வளர்ந்துச்சு இல்லையா, அது வந்து கொஞ்சம் என்னோடய ஒரிஜினல் ஹேர். முன்ன வந்து ஒரிஜினல் ஹேர்னால் எல்லாமே ஒரிஜினல் ஹேர் தான். ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹேர் டெக்ஸ்சர் இருந்துச்சுல, வர ஆரம்பித்தது. எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, இப்போ என்னோடய ஹேர் மேலேருந்து வளர்ந்து வர வர என்னோடய ஓல்டு ஹேர் மேலே வளர்ந்து வர வர ஸ்ட்ரைட்டன் அண்ட் ஸ்மூத்தன் பண்ண ஹேர் வந்து கீழே போய்கிட்டே இருந்தது, கீழே இறங்கிட்டே இருந்தது. ஸோ கொஞ்சம் பார்க்கவே ஒரு மாதிரி வியர்டாக இருந்துச்சு. மேலே வந்து ஒரு டெக்ஸ்சரும் கீழே ஒரு டெக்ஸ்சரும் இருக்கும்போது ஒரு வியர்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கவே. அது என் ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ரிலேட்டிவ் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னாச்சு உன் ஹேருக்கு, என்னாச்சு உனக்கு, எதுவும் உடம்பு சரியில்லையா, ஏன் இப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து ஃப்ரீ ஹேர் விடத்துக்கு தானே ஹேர் ஸ்ட்ரைட்டனே பண்ணுவோம். ஸ்மூத்தன் பண்ணுறனாலும் ஸ்ட்ரைட்டன் பண்ணாலும் நம்ம ஃப்ரீ ஹேர் தான் விடணும்னு ஆசைப்படுவோம். அதுக்காண்டி தான் நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டே பண்ணியிருப்போம். பட் அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு ஃப்ரீ ஹேர் விடவே ஒரு இஷ்டமே இல்லாமல் இருந்துச்சு. பின்னி போட்டுக்குவேன், மறைச்சிக்குவேன். பின்னி போட்டோம்னா நம்ம கொஞ்சம் பின்னும்போது கொஞ்சம் அது மறையுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பின்னி போட்டுட்ருந்தேன். பின்னி போட்டாலுமே ரொம்ப லீனாக இருக்கும் ஹேரு. ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அந்த சுச்சுவேஷன். எனக்கு ஹேண்டில் பண்ணவே முடியலை. இப்போ வந்து அதை வந்து கட் பண்ணியும் விட முடியாது. எப்படின்னா வந்து ரொம்ப இது வரைக்கும் இருந்ததுனால, இதுக்கு கீழே அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இது வரைக்கும் இருந்துச்சுன்னா கட் பண்ணிடலாம். இது வரைக்கும் இருந்ததுனால இங்கிட்டு வேறு இருந்ததுனால இதோட கட் பண்ண முடியாது. இதோட கட் பண்ணால் நான் ரொம்ப ஹைட்டு வேறு ஒரு மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு எனக்கு கட்ஸ் இல்லை. ஒரு 1 இயர் ஆகிடுச்சு. ஆனாலும் நான் அந்த ஹேரு அப்படியே பின்னி போட்டுட்டு அப்படி தான் தெரிஞ்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் எனக்கு வந்து ஒரு நல்ல கம்பெனிலேருந்து ஒரு வேலை கிடச்சிச்சு. ஒரு ஐடி கம்பெனிலேருந்து வேலை கிடச்சிச்சு. ஸோ அங்கே போகணுமே, இந்த தலையோட எப்படி போகிறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ கட் பண்ணதுக்கே எனக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இதோட கட் பண்ணவும் முடியாது, கட் பண்ண சான்ஸ் இல்லைங்கிறதுனால மறுபடியும் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுதான் வந்து நான் லாஸ்ட்டாக பண்ண ஹேர் ஸ்ட்ரைட்டனிங், ஹேர் ட்ரீட்மெண்ட்டு. இப்போ வந்து 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து இங்கேருந்து மேலேருந்து முடி வளர்ந்து வர கீழே வந்து கட் பண்ணிக்கிட்டே வருவேன். இப்போ இன்னுமே கொஞ்சம் கட் பண்ணணும். இந்த பார்த்தீங்களா எவ்வளோ லீனாக இருக்குன்னு பார்த்தீங்களா எண்டில். ஸோ இதையுமே நான் வந்து இப்போ கட் பண்ணணும். அது வந்து எப்படி இருக்கும்னா, முடி தானே, எதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரினா, இருக்கும்போது நமக்கு அதோட அருமை தெரியாதுல்ல. முடி கொட்டி அதுவாக கொட்டிச்சினாலும் ஓகே, நம்மளா அதை வந்து ஏதோ ஒன்று பண்ணி நல்லாக்குறேங்கிற பேரில் ஒன்று பண்ணி அது ஒரு ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அந்த சுச்சுவேஷன் அதே தான் நடக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா, நான் அதுதான் அனுபவித்தேன், அதுதான் நடக்கும். நான் வந்து இதுக்கு மேலே எதுவுமே ஹேர் ஸ்ட்ரைட்டனிங்கோ ஹேர் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணக்கூடாதுன்ட்டு இருக்கேன். இனிமேல் இப்படி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இதுதான் கண்டிப்பாக 100% இதுதான் நடக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதுக்கு எதுவும் இல்லை. பட் சைடு எஃபெக்ட் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஹேர் ஃபால் ஆகுறத கூட நம்ம வந்து தாங்கிக்கலாம். ஓகே, ஹேர் ஃபால் ஆகும், கஷ்டம்தான், இருந்தாலும் தாங்கிக்கலாம். ஆனால் பாதி மேலே வந்து ஒரு டெக்ஸ்சர், கீழே ஒரு டெக்ஸ்சர் இருக்கும்போது அது பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்காது. அதனால் அது நல்லது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்படி நிறையா வீடியோஸ் பார்த்தாலுமே நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன், மேபி எனக்கு ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கலாம், ஒரு டைமாவது நான் அதை செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படியே நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, ஆல் தி பெஸ்ட். இயர்லி ஒன்ஸ் இல்லைனா 2 months ஒன்ஸ், ஆக்சுவலி 2 months ஒன்ஸ் வந்து ஹேரில் வந்து ரீடச்சப் பண்ணுவாங்க. இங்கே வந்து புது ஹேர் வளரும்ல, அங்கே வந்து ரீடச்சப் பண்ணுவாங்க. அதுக்கு தனியாக செலவு பண்ணணும். 2 months ஒன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஹேர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருங்கிறத பொறுத்து இருக்குது. 3 months ஒன்ஸா இல்லை 2 months ஒன்ஸாங்கிறது அதை பொறுத்து இருக்குது. அப்படி இல்லையா, நீங்கள் ஃபுல்லாக ஹேர் வளர்ந்து பாதி தூரம் வந்ததுக்கப்புறமா போய் மறுபடியும் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். பட் அதிகமாக நீங்கள் வந்து ஹேரில் வந்து கெமிக்கல் நீங்கள் வச்சுட்டே இருக்கும்போது நமக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், எனக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு இருக்குங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அண்டு நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தட் பை ஃப்ரெண்ட்ஸ்.